Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, கேன்சர் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹீமோலாம் கொடுத்து அறுவை சிகிச்சையும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு உடல் மனச்சோர்வு கொஞ்சம் ஏற்படும். அந்த உடல் மனச்சோர்வு இல்லாமல் நாங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு உடல் ரீதியாகவும் ஒரு பாதிப்பு இருக்குது, மனோ ரீதியாகவும் ஒரு சோர்வு கவலை இருக்குது. இது வராமல் இது கொஞ்சம் உடலுக்கும் நல்லா புத்துணர்வு இருக்கணும், மனசுலையும் தைரியம் இருக்கணும், அதற்குரிய பயிற்சிகள் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். பொதுவாகவே நம்ம உடம்புல அந்த மாதிரி ஒரு கேன்சர்னு வந்தோடனே நமக்கு யாராக இருந்தாலும் ஆழ் மனசில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒரு பெரிய படுத்தவே வேண்டாம். இன்றைக்கு நமக்கு கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு ஆங்கில மெடிசன்லேயே நிறையா கண்டுபிடித்து சிறப்பாக வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக வந்தாலும் நம்ம மெடிசன் முறையாக எடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து மெடிசன் சாப்பிட சொல்லும் பொழுது நாம் அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். இன்னும் நமக்கு மனோ ரீதியாக ஒரு உற்சாகம் இருக்கணும், பிராண ஆற்றல் நன்றாக இருக்கணும், மனதில் ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் இருக்கணும். என்னால் நிச்சயமாக வாழ முடியும், நான் நிச்சயமாக என்னால் இன்னும் பல வருடங்கள் இருந்து சிறப்பாக வாழ்வேன் அப்படிங்க அந்த தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, இதுக்கெல்லாம் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கக்கூடிய எளிமையான முத்திரை பயிற்சிகளும் ஒரு தியான பயிற்சியும் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த பயிற்சிகள் அப்படியே உங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே மன அமைதியை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, உயிர் ஆற்றலை, பிராண ஆற்றலை பெருகச் செய்யக்கூடிய பயிற்சிகளையும் பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு முதல்ல மன அமைதி கிடைக்கும், மனச்சோர்வு நீங்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த விடாமுயற்சியோடு இது ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் சாதாரண சராசரி மனிதர்களைப் போலவே, அது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை, ஏதோ வந்தது, ஃபீவர் வந்து போனது மாதிரி, அது ஏதோ வந்தது, நான் முறையான மெடிசன் எடுத்துக்கிட்டேன், இப்போ எனக்கு நல்லா க்யூர் ஆகிட்டேன், இனிமேல் அந்த திங்கிங்கே விட்டுருங்க. நான் நல்லா சிறப்பாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டு நீங்கள் சமுதாயத்தில் சிறப்பாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல ஒரு நாற்காலியில் இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனது உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றது. நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இந்த முதிரையின் மூலமாக இருக்கின்றேன். மூளை நரம்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள், 2 நிமிடத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கலாம். அந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு கிராஜுவலாக நீங்க ஆரம்பிக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சக்தி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டவரில் வச்சுக்கோங்க, 2 விரலும் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியோடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த சக்தி முத்திரை செய்யும் பொழுது உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றது. நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடலில் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்று கொண்டிருக்கின்றேன். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், கவலை, எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உடல் சோர்வு உள்ளவங்க இந்த முகுள முத்திரையை 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ஒரு நாடி சுத்தி பண்ண போகிறாங்க. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை பெருவிரல்னால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கிடணும். இப்போ மோதிர வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். சில பேருக்கு கிடினஸ் வந்துச்சுன்னா 5 தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 5 முறை பண்ணிக்கலாம். இப்போ இடதில் இழுத்து வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதில் மூச்சை உள்ளெழுங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் இழுத்து வலது. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. மூச்சு உள்ளே இழுக்கும் போது சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மனக்கவலை, எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறுகின்றது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ரொட்டேஷனை பண்ண போகிறோம். ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இடதில் ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட் தி கிளாக். இந்த மாதிரி நிதானமாக 5 ரவுண்ட்ஸ் 10 ரவுண்ட்ஸ் பொறுமையாக பண்ணிக்கோங்க. பொதுவாக கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்ட உணர்வு இருக்கும். அதனால் 5 முறை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி 5 முறை. அந்த மாதிரி காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து இந்த பயிற்சி அப்படி பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தலை முதல் கால் வரை இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். உடல் வெளித்தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மனதை அப்படியே மூளை உள் பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த நரம்பு மண்டலங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் வெளியேறுகின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. நல்ல பிராணசக்தியை அந்த மூளை நரம்பு மண்டலங்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்ரி, பீனியல் கிளாண்ட். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். தொண்டை உள் பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. நல்ல பிராணசக்தியை அந்த பகுதி முழுக்க பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உணர்வுனால் அப்படியே மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் உள்பகுதி தைமஸ் சுரப்பி, இதயம், இதய வாழ்வுகள். அந்த பகுதி முழுக்க எந்த ஒரு டென்ஷன் இல்லை. நல்ல பிராண ஆற்றலை அந்த பகுதி முழுக்க பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
உங்கள் உணர்வு அப்படியே அந்த பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிலருக்கு லங்ஸில் கேன்சர் இருந்து ஆப்ரேஷன் ஆகிருக்கலாம். அப்போ அந்த லங்ஸ் பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த பகுதி மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருங்க. அப்படியே வயிற்று உள் பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், கருப்பை, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். சிலருக்கு வயிற்றில் கட்டிகள் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படி வலதுகால், இடதுகால் உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. நான் மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு, உற்சாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பஞ்சபூதமும் எனது உடலில் சமமாக இயங்குகின்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த மாதிரி கேன்சர் ஆப்ரேஷன், என்ன அது பிரஸ்ட் கேன்சராக இருந்தாலும் சரி, வயிற்றில் கட்டிகள், நீங்கள் ஹீமோலாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா ஆகி மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு மன உடல் சோர்வுக்கு இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெடிசன் எடுக்கிறத அழகாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக மிக விரைவிலேயே முழுமையான ஆரோக்கியத்தை பெற்று மன அமைதியோடு நிச்சயமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.